இது வந்து ஒரு ட்ராமா சார், ஃபுல்லாகவே ட்ராமா, ஸ்கிரிப்டடுன்ற பிரியங்கா விசஸ் மணிமேகலைன்ற அந்த கான்ட்ரவர்ஷனே விஜய் டிவியோட தரமற்ற வியாபார உத்தி. நான் நினைக்கிறேன் விஜய் டிவிக்கு வந்து நேரம் சரியில்லைன்னு நினைக்கிறேன். ஒரு போட்டியை வந்து ஒரு நேர்மையாக சந்திக்க முடியாமல் இப்படி ஒரு ஸ்கிரிப்டை ரெடி பண்ணி பிரியங்கா விசஸ் மணிமேகலை அப்படின்னு சொல்லி போட்டு அதுக்கப்புறம் அவங்க அடுத்தடுத்து எடுக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா சென்சிட்டிவான மொழி விஷயங்களை வந்து இவங்க எடுக்கிறாங்க கையில். இந்த பிரியங்கா இந்த மணிமேகலை இஷ்யூ வரப்ப நிறைய பேர் மணிமேகலை சப்போர்ட் பண்ணுற மாதிரி குக் கோமாளி பார்ட்டிசிபேட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா இவங்க எல்லாமே ஃபரீனா, குரேஷி, அதுக்கப்புறம் வந்து கிஷோர் ராஜ்குமார், நிறைய பேர் சப்போர்ட்டாவே. இவங்கெல்லாம் யார் சார்? இவங்கெல்லாம் வந்து அப்படியே தேச தலைவர்களா? இப்ப நான் கேட்கிறேன், எல்லாம் காசு கொடுத்தா பேசிட்டு போறான். சுசித்ரா விமர்சிச்சு பேசுறாங்க சார். நம்ம பேசுறதுதான் நம்ம எடுத்து பேசணும்னு வச்சுக்கலாம். நம்ம அடுத்த கட்டம் நம்ம ஜெயிலுக்கு தான் போகணும். சுசித்ரா பேசுறதை நம்ம எதுவுமே பேச முடியாது சார். அவரோட ரிலேஷன் தான் ஒரு மேரேஜ், அவங்க பேசாத விஷயமே கிடையாது. புரியுங்களா? அவங்க இப்போ சமீபத்தை கூட தான் சொன்னாங்க, வைரமூர்த்தி எனக்கு வந்து கூப்பிட்டாரு, நான் ஆயா கூட போனேன், 2 ஷாம்பு கொடுத்தாருன்னா. சரி, அவராது இது வரைக்கும் அவங்க இல்லை நான் கூப்பிடவே இல்லைன்னு சொன்னாரா? அதெல்லாம் இங்க அந்த யுத்தம் தான் நடக்குது, இங்க டிஆர்பி யுத்தம். இது வந்து நீங்க இது பிரியங்கா வெர்சஸ் மணிமேகலை நீங்க நினைச்சுக்கிறீங்கல்ல, இது வந்து டிஆர்பி தான். தினசேவ நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் உரையாட இருக்கும் நபர் பத்திரிகையாளர் சேகுவரா ஜெய்சங்கர் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சார். நல்லா இருக்கீங்க சார்? சார், இப்போ சமீபத்தில் சமூக ஊடகங்களை பேசு பொருளாக இருக்கிற விஷயம், குக் கோமாளிலேருந்து மணிமேகலை வெளியே வந்திருக்கிறது. ஒரு வீடியோவும் ஒரு காட்டமாக பதிவேற்றிருக்காங்க பிரியங்காவை பற்றி. அதை பற்றி என்ன சார் நினைக்கிறீங்க? இது வந்து ஒரு ட்ராமா சார். விஜய் டிவி வந்து ஆமா ஃபுல்லாகவே ட்ராமா, ஸ்கிரிப்டடுன்றாங்க, ஃபேப்ரிகேட்டடுன்றாங்க, எல்லாமே சொல்கிறேன். இந்த பிரியங்கா விசஸ் மணிமேகலைன்ற அந்த கான்ட்ரவர்ஷனே விஜய் டிவியோட வியாபார உத்தி, விஜய் டிவியோட தரமற்ற வியாபார உத்தி. ஷோலேருந்து வெளியே வந்திருக்காங்களே சார். சார், இது எல்லாமே நாடகம் சார். ஒரு மேலை நாடகம் சொல்லுவாங்க, மேடை நாடகம். நமக்கு முன்னாடி ஒரு நாடகம் நடக்குது, இன்னொரு சேனலை வந்து இவங்க எதிர்கொள்ள முடியாம, ஒரு போட்டியை வந்து ஒரு நேர்மையாக சந்திக்க முடியாம இப்படி ஒரு ஸ்கிரிப்டை ரெடி பண்ணி பிரியங்கா விசஸ் மணிமேகலை அப்படின்னு சொல்லி போட்டு அதுக்கப்புறம் அவங்க அடுத்தடுத்து எடுக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா சென்சிட்டிவான மொழி விஷயங்களை வந்து இவங்க எடுக்கிறாங்க கையில். நான் நினைக்கிறேன் விஜய் டிவிக்கு வந்து நேரம் சரியில்லைன்னு நினைக்கிறேன். நிஜமா சொல்கிறேன். ஓகே, விஜய் டிவிக்கு நேரம் சரியில்லை, அந்த ப்ரொடக்ஷன் டீம் இருக்கு பார்த்தீங்களா, அவங்களுக்கு 7.5 சனி நடக்குதுன்னு நினைக்கிறேன். இவங்க எடுக்கக்கூடிய விஷயங்கள்லாம் வந்து இங்கே யாரும் வந்து முட்டாள் ஒன்றும் கிடையாது. இது வந்து டிஆர்பி ரைஸ் பண்ணுன்றதுக்காக திட்டமிட்டு எடுக்கக்கூடிய ஒரு என்ன சொன்ன ஒரு மோசடி, ஒரு 420 நடவடிக்கை இது. இதுக்கு முன்னாடி ஒரு டான்ஸ் வாடியும் சார், சிம்பு பப்ளு. அதுதான் சார். இது நான் தான் சொல்றேன்ல, உங்களுக்கு இயல்பா ஒரு இயற்கை. இப்போ நீங்க நல்லா உற்று நோக்கி பாருங்க, இந்த குக் வித் கோமாளி சீசன் 1 நல்லா போச்சு. ஏன்னா புதுசா ஒரு கான்செப்ட் பாக்குறாங்க. ஆல்ரெடி வெளிநாட்டு சேனல் இது ஒன்றும் இவங்க வந்து ப்ரொடக்ஷன் மேனேஜர் மூளையில உதிச்சது கிடையாது. ஃபாரின்ல நடக்கூடியது தான் காப்பி அடிக்கிறானுங்க. சரிங்களா? இது குக் வித் கோமாளின்றதே வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு காப்பி அடிச்ச ஒரு கான்செப்ட் தான் அது. அதில் சீசன் 1 நல்லா போகுது, சீசன் 2 போகுது, 3 போகலை, 4 போகலை. நீங்க பார்க்கலாம், ஐயோ சார் ஜனங்க நிறைய பேர் பார்க்குறாங்க. இங்கே ஜனங்க பார்க்கறத வச்சு நீங்க சொல்லிட்டாங்க, அங்கே வந்து ஒரு நெகட்டிவான பார்வையில் ஒரு 10% பார்த்தா கூட அது பேசப்படுது தான். ஆனால் ஷோட ஹிட் தான் அந்த ஷோ அப்படியே இன்னொரு சேனலும் அப்படியே காப்பி. அதுதான் நான் சொல்றேன், இங்க காப்பிடே அது இன்னொரு காப்பி, அது வேற விஷயம். முதல்ல இங்க இருக்குன்னா 3-4 போகலை, இப்போ 5 வந்து போகலை. அப்போ வந்து 5வது சீசன் 5ல வந்து பார்த்தீங்கன்னா இவர் நாஞ்சில் அந்த தம்பி இருக்கார், விஜய் இருக்கார், அவர் வெளியே போறாரு. அது வந்து இயல்பா நடக்கக்கூடியது. அப்போ அது அவர் வெளியே போகும்போது ஒரு சர்ச்சையா பேசப்படுது, ஒரு ட்ரோல் ஆகுது. வச்சுங்களா? சமூக வலைதளத்தில் ஒரு ட்ரோல் ஆகுது. அது வந்து ரியல். இப்போ அதை இவங்க வந்து ஸ்மெல் பண்ணவங்க இவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா, ஏன் இப்படி ஒன்று ரெடி பண்ணக்கூடாது? ஏன்னா அதில் இருக்கிற ப்ரொடக்ஷன் யூனிட்ல வந்து மேனேஜ்மெண்ட்டுக்கும் விஜய் டிவி மேனேஜ்மெண்ட்டுக்கும் அந்த ப்ரொடக்ஷன் மேனேஜ்மெண்ட்டுக்கும் உள்ள ஒரு இடையில வந்து ஒரு கான்ட்ரவர்ஷன் ஓடுது. என்னன்னு கேட்டால், இந்த டிஆர்பி வந்து ஏன் குறையுது, இந்த கான்செப்ட் நிற்குமா நிற்காதா, அடுத்தடுத்து சீசன் 3, 4, 5 போகலன்னு சொன்னா அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு வந்து ஏதோ அந்த எபிசோடு தான் டேமேஜ் நீங்க நினைக்காதீங்க, அந்த கான்செப்டே விழுந்துடும்.
இந்த கண்டென்ட் இருக்கு இல்லையா, பிராண்ட் இருக்கு இல்லையா, இந்த குக் வித் கோமாளி இந்த பிராண்ட், அந்த பிராண்ட் விழுந்துடும். அது விழுந்துச்சா ஒண்ணுமே இல்லை, அவ்வளவுதான். கம்பெனி ஊத்தி மூட வேண்டியதுதான். இது அந்த குக் வித் கோமாளி ஏற்கனவே வந்து நீயா நானால எல்லா தலைப்புலையும் அவர் வந்து ஹெட்டிங்லையும் அவர் வந்து பேசியாச்சு. அது பேசி அந்த கோக்கோ அந்த அந்த சாரி பேசி அந்த கோட் இருக்குல்ல, அது வந்து வேர்வையில நினைஞ்சி மக்கி அது கலரே மாறிடுச்சு. சரிங்களா? எதுக்குன்னா அவரு சக்திக்கு உட்பட்டு அவர் முடிச்சிட்டார். ரிட்டையர்மெண்ட் ஃபேர்வெல் பார்ட்டி தான் நடத்தணும். யாருக்கு? கோபி. ஏன்னா அந்த அளவுக்கு முடிச்சிட்டார். வந்த பார்ட்டிசிபென்ட்டே வந்துட்டு இருக்கிறத நம்ம பார்க்குறோம். பார்ட்டிசிபென்ட்டாவது புதுசா வந்தாங்கன்னாவது பார்க்கறதுக்கு நல்லா இருக்கும். ஏற்கனவே வந்தவங்களே வந்துட்டு இருக்கிறாங்க, கெஸ்ட்டுங்க வந்தவங்களே வந்துட்டு இருக்காங்க. அவரும் எங்க போவாரு? வெளிநாட்டுக்கா போவாரு? இருக்கிற வந்து செலிபிரிட்டிகளை வந்து எங்கேருந்து கொண்டு வர்றாரு? நான் சொல்றேன். அப்போ பார்ட்டிசிபெண்ட்டை எங்கேருந்து கொண்டு வர்றாரு? எங்க லண்டன்ல இருந்து கொண்டு வர்றாரு, வந்து பார்த்தீங்கன்னா இந்த சைடு எங்கேயாவது வந்து ஐரோப்பால இருந்து கொண்டு வர்றாரு. எல்லாம் இங்கே தான் கொண்டு வரணும். அப்போ வந்தவங்களே அப்போ அந்த நியானமும் சரியா போகல. அடுத்தடுத்து என்ன கான்செப்ட்ல எடுக்கிறது, என்ன ஹெட்டிங் கொடுக்கறது தெரியல. இப்போ வந்து கேபிஒய்ல உங்களுக்கு நல்லா தெரியும், அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா சரிவை நோக்கி போயிட்டு இருக்கு. அப்போ இது எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இதை நிக்க வைக்கணும். அப்போ நிக்க வைக்கிறதுக்கு என்ன உத்தி? ஒன்று அந்த கான்செப்ட் எடுத்து வேற புதிய கான்செப்ட் நோக்கி பயணிக்கணும். இப்போ இது இடையில இன்னொரு சேனலுடைய அந்த கண்டெஸ்ட், அதாவது அந்த போட்டியும் காம்படிஷனையும் நீங்க வந்து கண்டெஸ்ட் பண்ணணும். அப்போ என்ன பண்றது? ஒரு கான்ட்ரவர்ஷனை கிரியேட் பண்ணணும். இந்த குக் வித் கோமாளி பிராண்ட் நிக்கணும்னா இன்னொரு நீங்க சீசன் கூட நீங்க போய்க்கலாம் சார், பிரச்சனை கிடையாது. இன்னொரு எபிசோடு கூட நம்ம எடுத்துக்கலாம், 10 எபிசோடு கூட எடுத்துக்கலாம். ஆனால் இந்த பிராண்டே வெஞ்சிருச்சுன்னா அடுத்தடுத்து ஃபெயிலியர். அப்ப என்ன செய்யணும்? 2 பொம்பளைங்களுக்குள்ள கொலையடி சண்டை ஆரம்பிக்கணும். இது வந்து ஒரு மலிவான வியாபார உத்தி. இதுல நீங்க இந்த மாதிரி ஒரு உத்தியை நீங்க எடுக்கிறதுக்கு பிரச்சனை இல்லை. ஆனா அதுக்கு பின்னாடி நீங்க எடுக்கிறீங்க பாத்தீங்களா, பிரியங்கா தேஷ்பாண்டே, நான் தமிழச்சி, புலிவால பிடிச்ச கதையாயிடும். இது வந்து ரொம்ப ரொம்ப கண்டிக்க தகுந்தது. இது எங்கேயோ போய் நின்றோம். இது ஒரு சேனலை நீங்க வந்து நேர்மையா நீங்க வந்து காம்பரேட் பண்ணணும். அதை விட்டுட்டு நீங்க இந்த மாதிரி குறுக்கு வழியை நீங்க எடுத்தீங்கன்னா, ஏதோ சொல்லுவாங்க, புரிய இந்த கிராமங்களை சொல்லுவாங்க, அவர் பிள்ளையார் பிடிக்கலாம் தான் வந்து ட்ரை பண்ணாரு, அது ஆஞ்சநேயர் ஆயிடுச்சு, அந்த கதையாயிடும். நான் சொல்றேன் சார், மற்றவங்க விவாதம் வெவ்வேறு விதமா பண்ணிட்டு இருக்கிறாங்க. அவங்க நோக்கமே விவாதம் பண்ணணும்ன்றதுதான் நோக்கம், விஜய் டிவியோட நோக்கமே. நான் சொல்றேன் இது வந்து ஸ்கிரிப்டட்ன்றேன், இது ஃபேப்ரிகேட்டட். இந்நேரம் இந்த விவாதங்கள் இவ்வளவு நடக்குது இல்லை, பிரியங்கா விசஸ் மணிமேகலை. இதை பிரியங்காவும் மணிமேகலையுமே உட்காந்து பார்ப்பாங்க. பல சேனல்கள் பேசிட்டு இருக்கிறாங்க, நம்மளை பத்தி தான் பேசிட்டு இருக்கிறாங்க. எல்லாம் நமக்கு ஏற்கனவே நிறைய காதுலாம் குத்தியாச்சு இல்லை. சும்மா குத்தின இடத்துல குத்திட்டீங்கன்னா என்ன, உள்ளே போயிட்டு நீங்க வெளியே வந்துடுவீங்க. இதுதான் உண்மை. பிரியங்கா அவர்களுக்கு ஏகப்பட்ட ஷோல காம்பேரா இருக்காங்க. விஜய் டிவிலே வந்து பாத்தீங்கன்னா சூப்பர் சிங்கர், அப்புறம் டான்ஸ் ஷோ, அப்புறம் வந்து கலக்க போகுது யார், இவ்வளவு ஷோல இருக்கப்ப இதுல வந்து பார்ட்டிசிபெண்டா தான் இருக்காங்க. அவங்களுடைய கணவர் வந்து விஜய் டிவியோட அந்த ப்ரொடக்ஷன் மேனேஜர் இருக்காங்கல்ல, அந்த டீம் ப்ரொடக்ஷன் யூனிட், அது ஒரு முக்கியமான நபர் சொல்றாங்க. முக்கியத்துவம் அதிகமா இருக்கு. அவருடைய கணவர் இருக்கிறதா சொல்றாங்க. முதல் கணவரா 2வது கணவர்லாம் என்கிட்ட கேட்காதீங்க. கணவர் இருக்கிறாங்க, அது அவங்களோட தனிப்பட்டது. கணவர் மாதிரி இருப்பாங்க, மாதிரின்னு சொல்லிட்டேன்னா கணவரே இருப்பாங்க. சரிங்களா? இதுதான் உண்மை. இல்ல அதை பத்தி கூட இப்ப இவங்க சுசித்ரா விமர்சிச்சு பேசிருக்காங்க சார். நம்ம அந்த பேசுறதுலாம் நம்ம எடுத்து பேசணும்னு வச்சுங்களேன், நம்ம அடுத்த கட்டம் நம்ம ஜெயிலுக்கு தான் போகணும். சுசித்ரா பேசுறது நம்ம எதுவுமே பேச முடியாது சார். அவரோட ரிலேஷன் தான் மேரேஜ் அவங்க பேசாத விஷயமே கிடையாது. இன்னும் சுசித்ராவுக்கு தெரியாத விஷயமே கிடையாது. புரியுங்களா? அவங்க இப்ப சமீபத்தை கூட தான் சொன்னாங்க, வைரமுத்து எனக்கு வந்து கூப்பிட்டாரு, நான் ஆயா கூட போனேன், 2 ஷாம்பு கொடுத்தாருன்றாங்க. அதுவும் அந்த கம்பெனி பேர் வேற சொல்லிட்டாங்க. அந்த கம்பெனிக்கு எவ்வளவு விளம்பரம் தெரியுமா? அந்த பிராண்ட் இப்ப 2 டேஸாவே பெரிய அதுதான் மார்க்கெட்டிங்ல இருக்கு. ஏதோ போனதுக்கு அவர் ஏதோ கையில கொடுக்கணும், அவர் கையில இருந்ததை எடுத்து கொடுத்துட்டு இருக்காரு, ஷாம்பு எடுத்து கொடுத்துட்டாரு. முதல்ல அவர் கூப்பிட்டாரா இல்லையா அவர் சொல்ல. சரி, அவராது இது வரைக்கும் இல்ல நான் கூப்பிடவே இல்லைன்னு சொன்னாரா? அவரும் வாயை திறக்கவே இல்லை. இது வரைக்கும் அவர் பொதுவெளியில மறுத்து எதுவும் பேச எதையுமே மறுத்தது கிடையாது சார். அதுதான் சிக்கல். மறுக்காதனாலதான் இன்னும் வந்து பேசுறாங்க. தொடர்ந்து அவரைப்பட்ட சர்ச்சை. நான் என்ன கேட்கிறேன், நீங்க வந்து ஒரு விஷயம், ஒருத்தர் கூப்பிடுறாங்கன்றதுனாலே நம்ம வந்து தவறான நோக்கம் சொல்ல முடியாது சார். ஒரு உதவி பண்ணலான்னு கூட அவங்க கூப்பிட்டுருக்கலாம். நம்ம எப்படி தவறா எடுக்க முடியாது? ஒரு முறை ஒரு மனுஷன் தவறு பண்ணிட்டாருனாலே ஒட்டுமொத்தமா அவர் மேல முத்திரை குத்துறதும் தவறு தானே சார். இப்போ சின்மை வந்து ஒரு குற்றச்சாட்டை சொல்லிட்டாங்க,
அந்த குற்றச்சாட்டு வலிமையா நிக்காததுக்கு காரணம் கேட்டினா அவங்க சொன்ன அந்த நாட்கள் வருடங்கள் இருக்குல்ல, குற்றச்சாட்டு உடனே சொல்ல காலம் கடந்து வருடங்கள் கடந்து சொல்றாங்க. அதுக்கு அந்த வருடங்களுக்கு இடையில அவங்க 2 பேருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து சின்மையோட கல்யாணத்துக்கு அவங்க கல்யாணத்துக்கு போய் ஆசீர்வாதம் எல்லாம் பண்ணியிருக்காரு. பாலியல் சுரண்டல் பண்ணவர் வந்து கூப்பிட்டு நீங்க ஆசீர்வாதமே வாங்குறீங்கன்னா நீங்க எப்படிப்பட்ட ரகம்? சின்மை 2004 ஒரு சம்பவம் நடக்குது. அவர் என்ன பாலியல் ரீதியா வந்து எங்கிட்ட வந்து ரெக்வஸ்ட் வச்சாருன்னு சொல்றாங்கன்னு வச்சுங்களேன். நீங்க அவரை வெறுத்துட்டீங்கன்னு வச்சுங்க, நீங்க எப்படி உங்க கல்யாணத்துக்கு அவரை கூப்பிடுவீங்க? யாராவது வந்து பாலியல் ரீதியா வந்து ஒரு அப்பா வயது உள்ளவர் பாலியல் ரீதியா வந்து நம்மளை வந்து இந்த மாதிரி ஒரு ரெக்வஸ்ட் வச்சாரு, நீங்க அதுக்கப்புறம் திருமண நிகழ்ச்சிக்கு நீங்க கூப்பிடுவீங்கன்னா, அப்படி கூப்பிட்டா நீங்க எப்படிப்பட்டால? ஸோ அதனால என்ன கேட்டா அது வலிமை இல்லாமல் போச்சு, அந்த குற்றச்சாட்டுக்கு வலிமை இல்லாமல் போச்சு. குற்றச்சாட்டுக்கு வலிமை இல்லைன்றதுனாலயே வந்து நம்ம வைரமுத்து வந்து 100% வந்து நம்ம சரியான நபர் அப்படின்னு நம்ம சொல்ல முடியல. அதுக்கப்புறம் சின்மையை அவங்களே தமிழ் சினிமா கிட்டத்தட்ட ஒதுக்குற அளவுக்கு. அதுதான் சார் தமிழ் சினிமா காரணம் கேட்டினா ஒரு என்ன சார், ஒரு அச்சம் தானே சார். இங்க எல்லாமே கல்பிரேட், ஒரு 90% கல்பிரேட் சரிங்களா. அட்ஜஸ்ட்மெண்ட்லேயே வாழ்க்கையை ஓட்டிட்டு இருக்கிறான் புரியுங்களா. ஆம்பளைங்களும் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி வாழறாங்க, உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன், நடிகைகளோட. ஸோ 2 தரப்புலையும் அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்கு சரிங்களா. அப்போ இந்த மாதிரி ஒரு குற்றச்சாட்டு சொல்லும் போது அப்போ எப்படி உங்களை கூப்பிடுவாங்க? நாளைக்கு ஏதாவது நம்ம கூப்பிட்டு நம்ம ஏதாவது வாய்ப்பு கொடுக்க போய் என்னையும் கூப்பிட்டாரு மொட்டையா சொன்னீங்கன்னா என்ன ஆகும்? நடிக்க கூட கூப்பிட்டுருக்கலாம், இல்லை வைரமுத்து கூப்பிட்டாருன்னா பாடல் பாடுறதுக்காக கூட கூப்பிட்டுருக்கலாம். இந்த வாய்ப்பு இங்கே இருக்குமா, நீங்கள் வந்து என்னை வீட்டில் வந்து பாருங்கம்மா அப்படின்னு கூட சொல்லலாம். அவங்க சொன்னதும் கேட்டால் என்னை வந்து வீட்டுக்கு கூப்பிட்டாருன்னு தான் சொல்கிறாங்க. பொதுவாக இது போன்ற நபர்கள் வந்து வீட்டில் அந்த மாதிரி நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கான்றது கொஞ்சம் நீங்கள் யோசிச்சுப்பாங்க. ஒருத்தர் தவறான மனிதர்னு வந்து ஒரு முத்திரை குத்துனாலே வீட்டுக்கார் கூப்பிட எல்லாமே சொல்ல முடியுமா? இப்போ எப்படி தனுஷ் மேல சொல்றாங்கல்ல, இந்த விவாகரத்துக்கு அவர் தான் காரணம், அப்படிங்கும்போது வைரமுத்து வந்து கூப்பிட்டாருன்றதுனாலே வந்து தப்புன்னு சொல்ல முடியுமா சார்? ஒரு ஏதோ ஒரு நல்ல எண்ணத்துல கூட கூப்பிட்டுருக்கலாம். அப்ப இப்படிப்பட்ட நபருக்கு எப்படி அடுத்து வாய்ப்பு தருவாங்க? சின்மையா இருக்கட்டும், சுஜித்ராவா இருக்கட்டும். நான் என்ன சொல்றேன்னா, நடக்கவே இல்லைன்னு நான் சொல்ல. ஒருத்தர் வீட்டுக்கு கூப்பிட்டாங்க, கூப்பிட்டது கேட்டா கிஃப்ட் வந்து என்ன கொடுத்தாருன்னு கேட்டீங்கன்னா வந்து கிஃப்ட் கொடுக்க கூப்பிட்டேன்னு கேட்டு 2 ஸ்டாப் பாட்டில் எடுத்து கொடுக்குறாரு. சொன்னா அதை நம்ம வந்து சிரிச்சுட்டு கடந்து போறதா, இல்ல வைரமுத்துக்கு கிஃப்ட் வேற எதுவும் இல்லவே இல்லையா கொடுக்கறதுக்கு? எவ்வளவு புத்தகங்கள் கொடுத்துருக்கலாம், அவர் ஏன் வந்து ஷாம்பு கொடுத்தாரு? அதெல்லாம் நம்ம யோசிக்கிறது. ஒருவேளை இவங்க தலைமை வந்து பார்த்தீங்கன்னா வந்து தலையில ஏதாவது இந்த சிக்கு பிடிச்ச மாதிரி ஏதாவது இருந்தா, ஏன்னா ஷாம்பு கொடுத்துருக்காருல்ல, சொல்லக்கூடியது சொல்றாங்க. சரி, இது எப்போ கொடுத்தாரு? இதையாவது அந்த குறிப்பிட்ட கால அவகாசம் சொல்லணுமா இல்லையா? என்னை வைரமுத்து கூப்பிட்டாரு, இந்த தேதியில கூப்பிட்டாரு, எனக்கு நான் பாட்டியோட போனேன், 2 ஷாக்கு பாட்டு பாட்டிக்கும் கொடுத்துருக்காரு பாருங்க. அந்த நல்ல உள்ளத்தை நீங்க வந்து பாராட்டணும். 2 கொடுத்துருக்காரு, அவங்களே சொல்றாங்க. 2 ஷாம்பு பாட்டில் கொடுத்தாரு, வயசு வித்தியாசம் எல்லாம் கொடுத்துருக்காரு. அப்போ வந்து பாத்தீங்கன்னா பாட்டிக்கும் சேர்த்தானே கொடுத்துருக்காரு. அப்ப எப்படி தவறான கண்ணோட்டம் சொல்ல முடியும்? நீங்க ஏதோ நீங்க போனீங்க, உங்களுக்கு ஏதோ கொடுக்கணும், அவர் கையில அந்த நேரத்துல என்ன இருந்ததோ அதை எடுத்து கொடுத்தாரு, அவ்வளவுதானே சார். அது நம்ம தவறாக நம்ம சொல்ல முடியாது. ஆனால் இதை சொல்ல வேண்டிய காலகட்டம்னு ஒன்று இருக்கு. இந்த சம்பவம் எப்போ நடக்குதோ அப்போ சொல்லணும். ஆனால் சுசித்ராவை பத்தி பேசணும், நமக்கு வந்து ஜெயில் கன்ஃபார்ம், அதனால நம்ம அதை விட்டுருவோம். ஓகே ஓகே. ஏன்னா ஒரு சீரான ஒரு மனநிலை இருக்கணும் சார். ஒரு பெண்ணுக்கு வந்து ஒரு சீரான, அவங்களுக்கு வந்து மனப்பிறழ்வு இருக்கு, மனப்பிறழ்ச்சின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, மனசிதைவு அந்த மாதிரி இருக்கு. நம்ம ஆமா, ஏன்னா ஏற்கனவே சொன்ன குற்றச்சாட்டுலாம் பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ஏதோ சம் ப்ராப்ளம் இருக்கு. அது வந்து ஒரு நல்ல ட்ரீட்மெண்ட் அவங்க எடுத்துக்கணும். அவங்களோட சரி அப்படியே சொன்னாலும் கூட பார்த்தீங்கன்னா, நான் ஏன் இதை சொல்றேன்னு கேட்டீங்கன்னா, அப்படியே சொன்னாலும் கேட்டேன், அதை வந்து நீங்க நிக்கணும்ல, அந்த ஒரு குற்றச்சாட்டை சொல்றீங்கன்னா அந்த குற்றச்சாட்டுல நிக்கணும்ல, அதுக்கப்புறம் நீங்க அதுல வந்து நீங்க விலகக்கூடாது. அவங்க புகார் கொடுத்துட்டாங்கன்னா உடனே அதை விட்ரா பண்ணிக்கிறீங்கல்ல, மன்னிப்பு கேட்குறீங்க நீங்க. அப்ப நீங்க உங்ககிட்ட வந்து நீங்க நிக்க முடியல. ஒரு குறிப்பிட்ட ஒரு குற்றச்சாட்டு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அது வழக்கு புகார்னு போகும்போது நீங்க அதை உடனே நீங்க வந்து விட்ரா பண்ணிக்கிறீங்க. அப்ப நீங்க பேசுறத நம்ம எதை எடுத்து நம்ம பேச முடியும்? இப்ப சுசித்ரா பேசுறத நம்ம ஏதாவது எடுத்து வலிமையா பேசணும்னா எப்படி பேச முடியும்னு கேட்கிறேன். ஏன்னா அவங்களுடைய நிலைப்பாட்டில இருந்து அவங்க மாறக்கூடியவங்க. நாளைக்கு நான் அப்படி சொல்லலை, தவறா சொல்லிட்டேன், நான் மன்னிச்சுக்கன்னு சொன்னா நம்ம தான் இங்க மொக்கே. அதெல்லாம் அது இன்வேலிட், வேல்யூ இல்லைன்ற நான். சார், இந்த பிரியங்கா இந்த மணிமேகலை இஷ்யூ வரப்ப நிறைய பேர் மணிமேகலை சப்போர்ட் பண்ற மாதிரி இருக்கு. குக் வித் கோமாளி பார்ட்டிசிபேட்ல வந்து பாத்தீங்கன்னா இவங்க எல்லாமே ஃபரீனா, குரேஷி, அதுக்கப்புறம் வந்து கிஷோர் ராஜ்குமார், நிறைய பேர் இவங்கெல்லாம் யாரு சார்? இவங்கெல்லாம் வந்து அப்படியே தேச தலைவர்களா இவங்க? நான் கேட்கறேன், நான் இந்த நபர்லாம் கேட்கறேன்.
எல்லாம் காசு கொடுத்தா பேசிட்டு போறான். இதெல்லாம் நான் தான் சொல்லிட்டேன்ல சார். சமூக வலைதளம் பிரியங்கா மேலதான் ஒட்டுமொத்த வன்மமும். அதுதான் சார், அப்படிதான் சார் பேசுவாங்க. யாராவது ஒரு பக்கம் நீ பேசினா தான் இப்ப இந்த ஒரு பக்கம் ஒரு 3 பேர் வருவாங்க. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. இவங்கெல்லாம் குரேஷி, இவங்கெல்லாம் அப்படி இவங்களா எல்லாம் இந்த விஜய் டிவியில வந்து போட்டது வந்து பாத்தீங்கன்னா வந்து அது முளைச்ச செடிங்க தானே சார். நான் தப்பா சொல்றேன், குறைச்சு சொல்ல. யார் அவங்கெல்லாம் அந்த விஜய் டிவிலே இருக்கிறவங்க. இப்ப நான் கேட்கிறேன், இப்படி நீங்க எடுத்துங்க. இப்போ வந்து இந்த குக் வித் கோமாளி வந்து ஒரு நல்ல ஒரு என்ன சொன்னாங்க சக்சஸ்ஃபுல்லா போயிட்டு இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். இந்த மாதிரி சர்ச்சையாச்சுன்னா விஜய் டிவி மேனேஜ்மெண்ட்டே என்னால இதை அடக்கிட்டு இருக்கும். ஆமா, என்னப்பா நீங்க ப்ரோக்ராம் நல்லா போயிட்டு இருக்கும் போது நீங்க தேவையில்லாம சர்ச்சையெல்லாம் நீங்க உருவாக்குறீங்க, மொழி பிரச்சனை அதெல்லாம் கொண்டு வந்தீங்கன்னா நாளைக்கு திடீர்னு கான்செப்டே திடீர்னு ஸ்டாப் பண்ண சொல்ற போறாங்க, பெரிய பிரச்சனையா இருப்போது. ஏன்னா நீங்க தேவையில்லாம பிரச்சனை கலக்கிட்டு அப்படின்னு ஸ்டாப் பண்ணும். யாரு? விஜய் டிவி மேனேஜ்மெண்ட். விஜய் டிவி மேனேஜ்மெண்ட் விட்டுட்டு வேடிக்கை பார்க்குது. விட்டுட்டு வேடிக்கை பார்க்கல, மேனேஜ்மெண்ட் ப்ரொடக்ஷன் டீம் கிட்ட கொடுத்தாச்சு. நீங்க என்ன பண்ணீங்களோ ஏது பண்ணீங்கன்னு தெரியாது. கான்செப்ட் விடக்கூடாது. குக் வித் கோமாளின்ற பிராண்ட் விடக்கூடாது. நீங்க என்ன வேணா பண்ணிக்கங்க. அப்ப நீங்க சொல்லக்கூடாது இந்த குரேஷி கிரேஷி இவங்கெல்லாம் இருக்கிறாங்க. இவங்கெல்லாம் யார்? இவங்க அந்த விஜய் டிவிலேயே வந்து லைஃப் ரன் பண்றவங்க தானே சார். தப்பா சொல்லல சார் நானு. அப்ப இவங்க வந்து அவங்களுக்கு சப்போர்ட் பண்றாங்க, இவங்களுக்கு சப்போர்ட் பண்றாங்கன்னா பிரியங்கா யாரு? அவங்க பிரியங்கா காந்தியா? அவங்க அந்த சேனல்லயே அவங்க லைஃப் ரன் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அவங்க வீட்டுக்காரும் வந்து கணவரும் அங்கதான் வேலை செய்யறாருன்னு சொல்றேன். அப்போ இதெல்லாம் சேர்ந்துக்கிட்டு பண்றது. மணிமேகலை உட்பட சொல்றேன். ஸ்கிரிப்டட், ஃபேப்ரிகேட்டட், இதுதான் ஃபேக்ட். இது எதுக்காக? டிஆர்பி வந்து ரைஸ் ஆகும். அந்த குக் வித் கோமாளி இந்த பிராண்ட் விடக்கூடாது. ஒருவேளை இன்னொரு சேனல்ல அதே மாதிரி ஷோ போயிட்டு இருக்கு. அதுதான் இப்ப நான் கேட்கிறேன், இந்த ப்ரொடக்ஷன் டீம்ல இருந்து அப்படியே வெளியே போய் அங்கேயும் போகலாம், மாற்று சேனல்ல அவங்க வேலை செய்யறாங்க. அப்போ வந்து எனக்கு அந்த 2 ப்ரொடக்ஷன் யூனிட்டுக்கும் ஒரு பெரிய வந்து ஒரு கான்ட்ரவர்ஷன், இவங்களுக்குள்ள யார் வந்து வெற்றிகரமா நடத்துறது பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி. அப்போ இந்த விஜய் டிவிக்கு தெரிஞ்ச விஜய் டிவி இருக்கிற அந்த ப்ரொடக்ஷன் டீமுக்கு இப்படி ஒரு உத்தியை கையில் எடுக்கிறாங்க. மணிமேகலை விசஸ் பிரியங்கா. இப்போ அவங்க கிட்டத்தட்ட அவங்க நினைச்சது சாதிச்சுட்டாங்கன்னு சொல்ல முடியும். காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா ஃபுல்லா இந்த விவாதம் தான் ஓடிட்டு இருக்கு. ஆனா அடிப்படையில இதை ஃபேப்ரிகேட் பண்ணதே வந்து இந்த ப்ரொடக்ஷன் டீம் தான். புரியுதுங்களா? இன்ஃப்ளூயன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இவங்களுக்கு 2 பேருக்கும் இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கு சார். இவங்களும் நீண்ட காலமா வந்து மணிமேகலை நீண்ட காலம் இருக்கிறாங்க. அப்ப அவங்களுக்கும் இன்ஃப்ளூயன்ஸ் இருக்காதா? பிரியங்காவுக்கு அவர் வீட்டுக்காரர் கணவர் இருக்கிறாரு சொன்னா இவங்களுக்கு இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கா? பிரியங்கா சைட்ல இருந்து எந்த அறிக்கையும் எந்த இதை பத்தி அதுதான் சார். அவங்க என்ன பிரியங்கா காந்தியை அறிக்கை விடுறதுக்கு எல்லாமே அவங்களுக்கு தெரியும். இது வந்து மேனேஜ்மெண்ட்டே பண்ணது, டிஆர்பிக்காக பண்றது. சேனலுக்குள்ள நடக்கிற அந்த காம்படிஷன் வந்து எவ்வளவு கீழ்த்தரமா போயிடுச்சு பாருங்கன்ற. நீங்க இன்னொரு சேனல்ல வந்து காம்படிஷன் வந்து நீங்க கண்டெஸ்ட் பண்ணணும் நேர்மையா. இப்ப குறுக்கு வழியில இப்படி நீங்க எடுக்கிறீங்க. அவங்க அடுத்தது அவங்க என்ன உங்களை மாதிரி அவங்களுக்கும் தெரியாதுல்ல. அந்த ப்ரொடக்ஷன் இங்க இருந்து போனவங்க தான் எல்லாருமே. அதெல்லாம் இங்க அந்த யுத்தம் தான் நடக்குது. இங்க டிஆர்பி யுத்தம். இது வந்து நீங்க இது பிரியங்கா வெர்சஸ் மணிமேகலை நீங்க நினைச்சுக்கிறீங்கல்ல, இது வந்து டிஆர்பி தான். ஸோ அதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு காம்படிஷனை வந்து நீங்க நேர்மையா கண்டெஸ்ட் பண்ணாம இப்படி பொம்பளைகளை மோத விட்டு அதை ஒரு 10 பேர் பேச வச்சு அது ஒரு 10 சேனல்ல வந்து பேச வச்சு இப்படி நடக்குதுன்ற நான். ஸோ இது வரைக்கும் உங்க கேள்விகளுக்கு பதிலளித்ததுக்கு ரொம்ப நன்றி. நன்றி சார். நன்றி.